இன்னொரு விஷயம் பாருங்க, நம்முடைய உடுப்பை நாங்க பெரும்பாலான நேரம் போட்டுக்கிரிக்கணும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்றான், மனைவி உங்களுக்கு ஆடையங்கால், கணவன் உங்களுக்கு ஆடையங்கால். பெரும்பாலான நேரம் உடுப்பை போட்டுக்கிரிக்கும், கொஞ்ச நேரம் தான் கலட்டி போட்டிருப்போம். கொஞ்ச நேரம் தான் கலட்டுவோம், கலட்டினாலும் ஒன்று இருக்கும், மேலே கலட்டினாலும் கிழக்கிருக்கும். கூட அப்போ உடுப்பு இல்லாம இருக்கிறது ரொம்ப 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 குறைவு. பெரும்பாலும் உடுப்போட இருப்போம். கணவன் மனைவி பெரும்பாலும் சேர்ந்திருக்கணும். பிரிஞ்சிருக்கிறது பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். இன்னைக்கு ரெண்டு விஷயத்துல பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒன்று, வெளிநாட்டு பயணங்களால பிரிஞ்சிருக்கிறாங்க, அதால நிறைய பிரச்சனை வருது. உடுப்பு எடுத்த போடுறது, அலுமாரிக்க வச்சு போட்டு போறதுக்கா? கல்யாணம் பண்ற தொழில் என்ன மாப்பிள்ளைக்கு வெளிநாட்டுக்கு போறது, தொழிலா வெளிநாட்டுக்கு போறது? கல்யாணம் முடிச்சு ஒரு மாசத்துல அவர் இன்றைக்கு ரெஜிஸ்டர், வார மாசம் அவருக்கு ஃபிளைட் ஆமா. என்னத்துக்காப்ப போய் வரானே சும்மா இருந்த சங்க ஊதி கெடுக்கும். அவருக்கு போனா 2 வருஷம் முடிஞ்சு. வாப்பா 2 வருஷம் 2 வருஷமா இருந்துட்டு ஓடி வந்து ஒரு மாசம் நின்று திரும்ப போய் 2 வருஷம். மொத்தம் அவன் பொண்டாட்டியோட வாழ்ந்தது மொத்தம் 2 வருஷமா இருக்கும். பிள்ளைக்கு மருமகன் எடுக்கிற நிலைமை வந்து. அப்போ வாழ்க்கையே என்னன்னு இப்படி பிரிச்சு வைக்கிறேன். ஒன்று, வாங்கின உடுப்பை நீ போடல, இதால இன்னொரு பிரச்சனை. சும்மா ஒரு உடுப்பு கிடக்கண்டே வேணாலும் போட்டுக்கு போய் தருவான். அது நிறைய நடக்குது. என்னடா அது, ரொம்ப நாள் அவடத்த ஒரு ஷர்ட்டு கிடக்கணும் போட்டுக்கு நடந்துருவான். பெரிய ஒரு பிரச்சனை. எனவே நிறைய நேரம் பிரிஞ்சிருக்கிறத நாங்க முதல் கைவிடணும். எப்படி என்றாலும் கச்சாங்கொட்டை வியாபாரம் பண்ணினாலும் ஊர்ல இருக்கணும். பொண்டாட்டி புரிஞ்ச நான் மிஞ்சிருப்போம். ஒன்று புரிஞ்ச பொண்டாட்டி என் கூட்டிக்கு போ, அந்த சேட்டை போட்டுக்கு போ வெளிநாட்டு. இல்லாட்டி நீ இங்க வந்து போட்டுக்கி. பிரிஞ்சிருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஒன்று, இதை நீ எனக்கு விளங்கப்படுத்த இயலாது, இதுக்கு மேல விளங்கப்படுத்த இயலாது, நாம புரியும். ரெண்டாவது விஷயம், ஊருக்குள்ள இருக்கக்குள்ளையே பிரிஞ்சிருக்கிறேன். ஊருக்குள்ள இருக்கக்குள்ள பிரிஞ்சிருக்கிறேன். அது எப்படி என்றால், பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒரு பெண் ஒரு நாளைக்கு 600 வேர்டு யூஸ் பண்ணி ஆகும். 600 வேர்டு யூஸ் பண்ணி ஆகும். இல்லாட்டி அவருக்கு ஸ்ட்ரெஸ் வரும், பிரச்சனை வரும். பிரச்சனை ஸ்ட்ரெஸ் வந்தால் அடுத்தது PTSD வரும், போஸ்ட் ட்ராமட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் வரும். வேற வேற நோய்கள் அப்படி வந்துகிட்டு போகும். நிறைய பொம்பளைகள் தனியா கதைக்கிறாங்க, நிறைய பெண்கள் தனியா கதைக்கணும். 600 வேர்டு குறைஞ்சது யூஸ் பண்ணணும். முதல் இருந்த குடும்ப அமைப்பு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, புருஷன் வயல் காட்டுக்கு வேலைக்கு போவார், 4 நாளையால வருவார், 5 நாளையால வருவார், காடு வெட்ட போவார். ஆனா இங்க கூட்டு குடும்பம் மாறிக்கும். தாத்தா தங்கச்சி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வேலி இருக்காது. எல்லாரும் ஒண்டா நெல்லு குத்தணும், சாப்பிடணும்டா நெல்லு குத்தணும். அரிசி கடையில் அரிசி பண்றல, நெல்லு குத்தணும். நெல்லு குத்துறா 2 பேர் வேணும். உலக்க மாத்தி போடணும், கை மாத்தணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சரியான உதவி தேவைப்படும். இந்த வீட்டுக்கு அந்த பொம்பளை, அந்த வீட்டுக்கு இந்த பொம்பளை தேவைப்படும். நெல்லு குத்துற, அவல் இடிக்கிற, அம்மி அரைக்கிற, அரிசி புடைக்கிற, இப்படி விறகு வெட்டுற, தண்ணி எடுக்கிறண்டா தண்ணியை போறல, தண்ணி எடுக்கிறண்டா தனி எப்படி போற, அங்க போகணும், ஆத்துக்கு போகணும். அப்ப பக்கத்து வீட்டுக்காரு அப்படியே ஒரு படைய கிளப்பிடுவாள். தண்ணி எடுக்க போறான்டா சத்தம் வாடி என்றா எல்லாரும் பெறுவாங்க, முட்டி மோதி எல்லாம் வாடி இடம் வருவாங்க. அந்த கிராமத்து வாழ்க்கை அப்படித்தான். தண்ணி எடுக்க போறோன்றவா, பொருவி என்றா, இன்னொருத்த வாரேன்றா, காட்ட கடல் பாத்திமான்றா, அப்ப வருவா. அப்படி பட்டா அப்படியே கொமர் செட்டோண்டா அப்படி சேர்ந்துரும். சேர்ந்தா இனி முட்டி எடுத்தா சும்மா அவ்வளவு பேரும் கதை குடும்பத்துல நடந்து ஆத்தி இதண்டு இந்த மனசு ரொம்ப ரிலாக்ஸா திரும்ப வந்துருவாங்க. அந்த தண்ணி எடுக்க போறதுக்கு காத்துக்கு இருப்பாங்க. அந்த சுமை விளங்காது, அந்த சுகம் விளங்கும். எல்லாரும் ஒன்று படுறது, கதைக்கிறது, அது ஒரு பெரிய சுகம். குளிக்க போற, உடுப்பு கழுவ போற, ஆத்துக்கு போற, விறகு வெட்டுற, கல்யாணம், கிடுகலைக்கிற, கூரை போற, இதெல்லாம் கிராமத்து வாழ்க்கை. அப்பெல்லாம் உளவியல் பிரச்சனை, மனநோய்கள் எல்லாம் இல்லை. இப்ப பிசி வாழ்க்கை. பக்கத்து வீட்டுல 6 குடி இருக்கான், இந்த வீட்டுல தெரியாது. இந்த தண்ணி இருக்கிறதா கிண்ணி இருக்கிறதா தெப்ப திறந்தா வந்துகிட்டு அரிசி இடிக்கிற, குத்துற, நெல்லு குத்துற, அம்மி அரைக்கிற, எல்லாம் கடையில பவுடரா பக்கட்டா வருது. ஒட்டைக்கு கொட்டி சூடாக்கி இறக்கினா சோறு.
கறி சும்மா 5 நிமிஷம் காத்துக்கிட்டீங்க, 15 பேருக்கு சாப்பாடு ரெடி. எல்லாம் வேகமானா பிஸி. பக்கத்து லாரிக்கான்னு தெரியாது. இயந்திர வாழ்க்கை. அப்படியே கம்ப்யூட்டர்ல அப்படியே ப்ரோக்ராமத்தோட அவர் ஒரு லெக்சர், இவர் ஒரு டீச்சர், பிள்ளைகள் ஸ்கூல் காட்டு நெருப்பு மாதிரி 5 மணிக்கு எழும்பி 4 மணிக்கு எழும்பி சும்மா ஸ்பீட் அனுப்போம். கழுவு கழுவு, நீ போ பாத்ரூம், அவன் வந்துட்டா நீ போ அப்படி என்று சும்மா வீடு சும்மா கிட்டு 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 திக்கும். 5 பிள்ளைகள் குளிக்கும், எல்லாம் உடவு போடும், அவர் ரெடி இவர் ரெடி. அப்பா 7 மணிக்கு 7 பேர் ரெடி. ஆட்டோ வரும், இந்த பிள்ளை அங்கே போகும், அந்த பிள்ளை இங்கே போகும். புருஷன் கொண்டு போய் பொண்டாட்டியை விட்டு போட்டு அவர் வேலைக்கு போவார். அங்கே போய் அவக்கு ஆஃபீஸ் வேலை, இவருக்கு ஆஃபீஸ் வேலை. அவ ஒரு ஆட்டோ பிடிச்சி விட்ட வருவா, பிள்ளைகள் வரும், பிள்ளைகளை திரும்ப ரெடியாக்கி குருவா மதரசாக்கு அனுப்பி மூச்சுடக்குள்ள திரும்ப அடுத்த கிளாஸுக்கு ரெடி ஆகணும். அப்படி இப்படி செஞ்சக்குள்ள 9 மணிக்கு அவர் வந்து இறங்க. என்னன்னு கேட்க நேரம் இல்லை, சாப்பாட்டை வச்சா திண்டா படுத்தா முடிச்சு. கதைச்சது மெஷின். 600 வேர்டு யூஸ் பண்ணலாட்டி ஒரு பொம்பளோட நிலைமை என்ன? வாழ்றதே சந்தோஷமா இருக்கிறதுக்கு. இந்த சந்தோஷத்தை இழந்து இப்படி ஒரு இயந்திர வாழ்க்கை வாழணும். உனக்கு ஏனத்துக்கு இந்த ஜோப் சந்தோஷமா இருக்கு. அப்போ ஒரு பொண்டாட்டியை ஊட்ட வச்சு பிள்ளைகளோட இருந்து பிள்ளைகளுக்கு நிலாச்சோறு நிலவை காட்டி கதை சொல்லி சோறு இது ஊட்டி எத்தனை நாள்? உம்மா உள்ள வளர்க்குற மதினி உள்ள வளர்க்குற என்ன? ஒரு மாணச்சி கதை சொல்லி மடியில் எடுத்து கதை சொல்லி நிலவை காட்டி சோறு தீத்தி. ஒரு ஊரில் ஒரு காகம் இருந்துச்சான். அந்த காகத்துக்கு தாகமாக இருந்துச்சான். அது பறந்து வந்துச்சான்ட்டு கதை சொன்னேன். இங்கே உம்மா கதை சொல்லுவாங்க. கதை சொல்ல தெரியாது. உம்மா கிட்ட ஒரு கதை சொல்லணும், பாப்பா கிட்ட போய் கேளு, எனக்கு கதை தெரியாது முடிச்சு போண்டு என்ன வாழ்க்கை. அப்ப ஆடைய எடுத்தா உடுக்கணும். இது உடுக்குறதே இல்லை, கதைக்கிறதே இல்லை, பிஸி. அப்படி இல்லை. பொண்டாட்டி புருஷன் நல்லா இருந்து கதைக்கொண்டு